கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் கிறிஸ்து என்றான். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து கேட்கிறார். இதே அதிகாரம் 27ஆம் வசனத்தில், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு சீஷர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். ஜனங்கள் கர்த்தரை பார்த்து, அவருடைய போதகத்தை பார்த்து, அவர் செய்த அற்புதங்களை பார்த்து, அவர்கள் ஒவ்வொருவரின் பார்வைக்கு தோன்றியவாறு ஒவ்வொன்று சொல்லுகிறார்கள். சிலர் யோவான் ஸ்நானன் என்று சொல்லுகிறார்கள், சிலர் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஆண்டவருக்கு இந்த பதில்கள் எல்லாம் ஒரு திருப்தி அளிக்கவில்லை. அவர் தன் சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று. அதற்கு பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் கிறிஸ்து என்று சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்து என்றால் அவர் உன்னதமான தேவனுடைய குமாரன். அவர் நமக்காக அனுப்பப்பட்டவர். நம்முடைய பாவங்களை சுமப்பதற்காக, பாடு அனுபவிப்பதற்காக, நமக்காக அடிக்கப்படும்படியாக அவர் இந்த உலகத்திற்கு வந்தவர். அவர் நம்மை பார்த்தும் கேட்கிறார் என்று, நீங்கள் என்னை யாரென்று சொல்லுகிறீர்கள் என்று. நாம் அநேக பெயர்களை சொல்லுவோம். நீர் என் தேவன், கர்த்தர், நீர் என் அடைக்கலம், நீர் என் பெலன், நீர் என் கோட்டை, நீர் என் துணையாளர், நீர் என் ஆத்தும நேசர் என்று பல பேர்களை நாமும் சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் நம்மோடு சொல்லுகிறார், நான் உன்னுடைய பாரம் சுமக்கின்றவர் என்று. ஏனென்றால் அவர் இன்றும் பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நாம் தவறு செய்யும் போது, நாம் அநீதியான காரியங்களை நடப்பிக்கும் போது, அந்த பாவத்தில் அழிந்து போகாதபடிக்கு அவர் பிதாவினிடத்தில் மன்றாடுகிறார் என வசனம் சொல்லுகிறது. அவருடைய இரத்தம் நமக்காக பாவ மன்னிப்பு செய்கிறது. அவர் நமக்காக நம்முடைய பாவங்களை சுமந்தார், துக்கங்களை சுமந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கும் பிதாவோடு கூட பரிந்து பேசி நமக்காக பாவ மன்னிப்பு பெற்று தருகிறார். ஆகவே தான் அந்த நீதியுள்ள தேவனுக்கு முன்பாக நம்ம இன்றும் நிர்மூலமாகாமல் நிலைத்திருக்கிறோம். நாம் இன்னைக்கு அநேக பாரங்களினாலும் வருத்தத்தினாலும் கஷ்டப்பட்டு நம்மள இவ்வளோ அதிகமான பாரம் இருக்கிறது, இதையெல்லாம் நம்ம எப்படி தாங்க முடியும் என்று சொல்லி நம்ம கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்ம யோசித்து பார்த்தா, நம்ம கடந்து வந்த பாதையில் நம்ம சந்தித்த காரியங்களையெல்லாம் நாம் நினைத்து பார்த்தோன்னா, அதை நம்மை சுமக்க வைத்திருந்தால் நம்ம இன்றைக்கி நிலைத்திருப்போமா என்றால் அது ஒரு கேள்விக்குறி தான். நம்ம என்றோ அழிந்து போயிருப்போம். ஆனால் ஆண்டவர் அதுக்கு அனுமதிக்காமல் அவர் சுமந்தார். ஆகவே தான் கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு தகப்பன் பிள்ளையை சுமந்தது போல நான் உங்களை சுமந்து கொண்டு வந்தேன் என்று. தகப்பன் தன்னுடைய பிள்ளையை அன்பு நிமித்தம் சுமக்கிறான். ஆனாலும் அது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு அவனுக்கு அது பாரமாகத்தான் மாறுகிறது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், ஏசாயா 46:3-4 ஆகிய வசனங்கள் சொல்லுகிறது, தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன். நான் சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு தெரிகிறது, அவர் நம்முடைய பாரத்தை சுமக்கிறவர் மட்டுமல்ல, அவர் நம்மையே சுமக்கிறவர் என்று. ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் மற்றும் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த உலகம் உண்டாவதற்கு முன்னமே தேவன் நம் ஒவ்வொருவரையும் குறித்து ஒரு அனாதியான தீர்மானத்தை வைத்திருக்கிறார். அதாவது நம் ஒவ்வொருவருமே அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலை பெற வேண்டும் என்று நினைத்து அவர் நம்மை முன்னறிந்து முன்குறித்திருக்கிறார். முன்குறித்த நம் ஒவ்வொருவரையுமே அவர் அழைத்தும் இருக்கிறார். ஆகவே நாம் அவருக்கு முன்பாக பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாக இருக்கும்படிக்கு நாம் ஒவ்வொருவரும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆகவே அந்த அநாதி தீர்மானம் நிறைவேறுவதற்காகவும் நம்ம சத்துருவினிடத்திலிருந்து காக்கப்படவும் பாவத்திலிருந்து காக்கப்படவும் அவர் நம்மை தாங்குகிறார், நம்மை சுமக்கிறார், நம்மை அழிவிலிருந்து தப்புவிக்கிறார். நம்மை குறித்த இந்த தேவனுடைய திட்டம் அல்லது அவருடைய சித்தம் என்பது நாம் உருவாகுவதற்கு முன்னே, அதாவது இந்த உலகம் உண்டாவதற்கு முன்னே முன்குறிக்கப்பட்டது. முன்குறித்து தான் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே இது நம்முடைய கிரியையினால் உண்டானது அல்ல, அவருடைய கிருபையினாலே உண்டானது. பாருங்கள், இந்த வசனம் சொல்லுகிறது,
தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி வந்தேன் என்று. தாயின் வயிற்றில் நாம் இருக்கும்போது நமக்கு என்னன்னே தெரியாது. அப்படி இருந்த சூழ்நிலை மேலே அவர் நம்மை ஏந்தி நம்மை சுமந்து வந்தவர். இப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் அவரை நாடி சார்ந்திருக்கும் போது அவர் எந்த சூழ்நிலையிலும் நம்மை கைவிட மாட்டார். அவருடைய திட்டம் நிறைவேறுவது வரைக்கும் அவர் நம்மை தாங்குவார், அவர் நம்மை சுமப்பார். பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 8 முதல் 10 வசனங்களில் சொல்லுகிறார், நாங்கள் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. மரணமே வரும் என்று நிச்சயித்திருந்தோம். ஆனாலும் நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கும்படி இப்படி நடந்தது. அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார் என்று சொல்லுகிறார். பாருங்கள், சில சூழ்நிலைகளை இல்லை சில பாரமான வருத்தத்தை கர்த்தர் நமக்கு அனுமதிக்கும் போது நாம் அதையே நினைத்து இதை நாம் எப்படி மேற்கொள்வோம் என நினைத்து நம்மை நம்பிக்கொண்டு நம்ம அழிந்து போவதற்காக அல்ல, அதை கர்த்தரை நம்பி அவருடைய பாதத்தில் நாம் இறக்கி வைக்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் அனுமதிக்கிறார். பாருங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் ஆறுதலின் தேவன், நம்மை தேற்றுகிற தேவன், நம்மை தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார். பவுலை குறித்து ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருந்தது. அவர் ஒவ்வொரு இடத்திலும் இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும் என்று. அந்த திட்டம் நிறைவேறுகிறது வரைக்கும் பவுலுக்கு அநேக உபத்திரவங்கள், கல்லறியப்படுகிறார். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்றெல்லாம் பவுல் சொல்லுகிறார். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் பவுல் கர்த்தரிடத்திலிருந்து ஆறுதலை பெறுகிறார், காக்கப்படுகிறார், கர்த்தர் அவரை தப்புவிக்கிறார். அதே போல் தான் நம்மை குறித்தோ ஆண்டவருக்கு சித்தம் இருக்குது. இந்த உலகத்திலேயும் அந்த திட்டம் இருக்கிறது. மேலும் அவர் வெளிப்படும் போது நாமும் அவருடைய சாயலில் வெளிப்பட வேண்டும் என்பது தான் நம்மை குறித்த ஆண்டவருடைய அநாதி தீர்மானமாக இருக்கிறது. ஆதி முதலே அவர் அப்படியாக முன்குறித்து நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே அவருடைய திட்டம் நிறைவேற அவர் நம்மை நடத்துகிற பாதையில் எந்த ஒரு பாரமான சூழ்நிலையாக இருக்கட்டும், இல்லை வருத்தமான சூழ்நிலையாக இருக்கட்டும், நம்ம அவரையே சார்ந்து அவரிடத்தில் நம்பி நாம் ஒப்பு கொடுக்கும் போது அவர் இம்மட்டுமாக நம்மை சுமந்தார், இப்போது நம்மை சுமக்கிறார். நிச்சயமாகவே நம்முடைய முதிர் வயது வரைக்கும் நம்மை சுமக்கிறவராக இருந்து அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆகவே அவரை நம்பி நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய எல்லா தீமையிலிருந்து நம்மை விலக்கி நிச்சயமாக நம்மை சந்தோஷமாக வைக்க நம்முடைய தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாக நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, இந்த நேரத்திற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இந்த வசனத்தின் மூலமாக நாங்கள் உணர்கிறோம் தகப்பனே, எங்களை நேசிக்கிற, எங்கள் பாரத்தை சுமக்கிற ஒரு நல்ல தகப்பன் இங்கே இருக்கீங்க என்கிற உணர்வோடு தகப்பனே, ஒவ்வொரு நாளும் ராஜா எங்களுக்கு நீங்கள் நியமித்திருக்கிற பாதையில் நாங்கள் ஓட எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க. நீங்கள் சொல்லியிருக்கீங்கப்பா, இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று. இந்த எந்த ஒரு உபத்திரவம் ஆனாலும், எந்த ஒரு துக்கத்தின் பாதையானாலும், முரண்பாட காரியங்கள் ஆனாலும் நாங்கள் அதிலே மூழ்கி போகாமல் அப்பா உங்கள் பாதத்தில் எங்களுடைய எல்லா பாரத்தையும் இறக்கி வைத்து எங்களை சுமக்கிற, எங்களை பாரங்களை சுமக்கிற எங்கள் தேவன் நீங்கள் இருக்கீங்கிறங்கிற ஒரு நிச்சயத்தோடு உணர்வோடு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஓடி ஜெயிக்க எங்களுக்கு நீங்கள் அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. எங்களுடைய துக்கத்திலே நாங்கள் மூழ்கி விடாதபடிக்கு உங்கள் பாதத்தில் எங்களை ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். எல்லா சூழ்நிலைகளும் உங்களை நம்பி நாங்கள் ஜெயம் எடுக்க அப்பா எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யுங்க. எங்களை உங்கள் பாதத்திலே தாழ்த்தி மன்றாடுகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.